ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. இந்த காலை வேலைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இயேசுவே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, சித்தம் அறிந்தியா செய்திட வேண்டுமே. அழகையின் ஆஸ்தியும் உலகின் சம்பாத்தியமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்தே போய்விடும். அந்தரவானமும் அகில பூமியும், அந்தரவானமும் அகில பூமியும் வெந்து உருகி போம் நீர் வரும் நாளிலே. சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே. இந்த நாளின் தியானத்திற்காக ரோமர் 11வது அதிகாரம் 33 36 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். Let's turn our Bibles to Romans chapter 11 verses 33 to 36. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே பார்க்கிறோம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு. நம்முடைய ஞானம், கல்வி இவைகள்லாம் நாம் ஒப்பிட்டு தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அறிவையும் பார்க்கும் பொழுது அவருடைய ஞானம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய அறிவு, அதன் ஆழம் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இங்கே எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு, திரளான ஞானம் உண்டு. கொலோசியர்களை நம்ம வாசிக்கிறோம். We read in Colossians chapter 2 and verse 3. கொலோசியர் 2:3. In whom are hid all the treasures of wisdom and knowledge. அவருக்குள்ளே அந்த பொக்கிஷமாகிய அறிவு, ஞானம் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ஞானத்தையும் அறிவையும் அவைகள் பொக்கிஷங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், Psalm 139 and verse 6, if you read Psalm 139:6, psalmist says, such knowledge is too wonderful for me. அவர் நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நம்முடைய போக்கு வரத்து, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட அந்த அறிவு எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 13 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? நாம் அவருக்கு ஆலோசனை சொல்லாம அவர் என்ன ஆலோசனை நமக்கு தருகிறாரோ அதை நாம் கேட்டு அவருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது உண்மையாகவே அவருடைய
ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அறிவு அவர்களுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது அதிகமாக நம்மளால முடியாதனாலும் அட்லீஸ்ட் we should try to understand the riches, his wisdom and the knowledge of God. அதற்காக நமக்கு வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கந்தாகிய ஸ்திரியுடைய மந்திரியாக ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் இந்த ஏசாயா நிருபத்தை அவர் வாசிக்கும் பொழுது அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்பு அதை பிலிப்பு அவருக்கு சொல்லி கொடுத்த பின்பு அவரால் அது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று அவர் கேட்கும் பொழுது அது இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அவர் விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய வேதத்தை நாம் எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்திலிருந்து ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரே நாங்கள் பற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவைகள் பொக்கிஷங்களாக இருக்கிறது. உங்களுடைய ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீர். உடைய இரக்கங்களை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படி உடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.